வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் அனலைசிங் ஆஃப் அ ப்ராப்ளம், அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸு, அந்தமாரி நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அனலைசிங் அ ப்ராப்ளம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கீ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது. 4 விதமான அனலைஸ் நம்ம பண்ணலாம். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸு, கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கீ ஆஸ்பெக்ட் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறதில்ல. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் இந்த மீதி 3யுமே அன்பின் பண்ணும். அது அன்பின்னா அதாவது அண்டர்பின் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 இதுவுமே ஒன்று இணைக்கிறது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் தான். கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங், ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இருந்தால் கிரிட்டிக்கல் திங்கிங். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கீ ஆஸ்பெக்ட்னால் உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் சொல்வேன். அனலைசிங் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டர்பின்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி தான். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டர்பின்ஸ் த attention to details, decision making, researching skills by helping the individuals to access, interpret, synthesize informations effectively. இது நல்லா அந்த சென்டென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ஹெல்பிங் த இண்டிவிஜுவல்ஸ் டு ஆசஸ், இன்டர்பிரட் அண்ட் சிந்தசைஸ். அதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் என்னென்று தெரியுறது, அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ட்டு சொல்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சிந்தசைஸ் பண்ணலான்ட்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை சிந்தசைஸ் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்ட்டு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு நாலேஜ் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் தேர்ட் ஃபேஸ் நினைக்கிறேன், அனலைசிங் ஆஃப் அ ப்ராப்ளம். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு கோட்ஸ் இருக்குது. அதாவது ஆஸ்கிங் ஹையர் ஆர்டர் கொஷின் இஸ் த கீ டு ஸ்டிமுலேட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங். யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா, பிரியான் ஓஷிரோ இவர் தான் சொல்லியிருக்கார். பிரியான் ஓஷிரோ வந்து உங்களுக்கு ஆஸ்கிங் ஹையர் ஆர்டர் கொஷின் இஸ் த ஸ்கில் டு ஸ்டிமுலேட் கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங் பை கெட்டிங் மோர் டீப்பர் அனலைஸ் பை ஆஸ்கிங் கொஷின். அதாவது ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்னும் மெயின்படுத்துங்க. அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்கை உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் மெயின்படுத்துங்கட்டு உங்களுக்கு சொல்கிறது புரியலனா எப்படி நான் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங்னா இம்ப்ரூவ் யுவர் கிரிட்டிக்கல் திங்கிங். எப்படின்னா, பை கெட்டிங் மோர் டீப்பர் அனலைஸ், ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் மோர் டீப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். அது எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னா, பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். அதான் ஆஸ்க் ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் இஸ் த கீ டு ஸ்டிமுலேட் கிரிட்டிக்கல் திங்கிங். பிரையான் ஓஷிரோ நல்லா நான் வச்சுக்கோங்க. பிரையான் ஓஷிரோ தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங், இம்ப்ரூவிங் வே ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு நோ அ ப்ராப்ளம், டு அனலைஸ் அ டீப்பர் வே ஆஃப் அனலைசிஸ் வந்து பிரையான் ஓஷிரோ. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி. உங்களுக்கு திங்கிங் கிளியர்லி வித் ரெஸ்பெக்ட் டு சிச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம் பேசிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இல்லை பர்டிகுலர் அந்த ப்ராப்ளமோ இல்லை பர்டிகுலர் சுச்சுவேஷனோ ரிலேட் பண்ணி நம்ம திங்க் பண்ணணும். அதாவது எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி. நம்ம ப்ராப்ளம் பற்றி திங்க் பண்ணாமல் வேறு ஏதோ பற்றி திங்க் பண்ணுறது வந்து தப்பானது. அதான் சொல்கிறாங்க, எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி, திங்கிங் கிளியர்லி வித் ரெஸ்பெக்ட் டு சிச்சுவேஷன் அண்ட் அவர் ப்ராப்ளம் பை பேசிஸ். அப்புறம் ரீஜனல் திங்கிங்னா உங்களுக்கு இட்ஸ் அபவுட் சால்விங் லாஜிக்கலி அண்ட் ஆப்ஜெக்டிவ் வே, நாட் லெட்டிங் யுவர் எமோஷன், பர்சனல் பிலீஃப். அதாவது இது ரீஜனல் திங்கிங்னு என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்விங் லாஜிக்கலி அண்ட் ஆப்ஜெக்டிவ் வே. அதாவது நம்ம எமோஷன், நம்ம பர்சனல் பிலீஃபெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் லாஜிக்கலாக அப்ஜெக்டிவ் வேயாக எப்படி பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதுதான் ரீஜனல் திங்கிங் இஸ் will be avoiding the personal belief or personal thinking or emotions. Personal emotions வந்து அவாய்ட் பண்ணோம் ரீஜனல் திங்கிங். இட் இஸ் ஓன்லி திங்கிங் அபவுட் சால்விங் அ ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் ஆப்ஜெக்டிவ். அதான் ரீஜனல் திங்கிங். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் கனெக்ஷன், அதாவது உங்களுக்கு மீன்ஸ் ஃபிகரிங் அவுட் ஹவு த ப்ராப்ளம் இஸ் இன்டர்கனெக்டட் வித் அனதர் ப்ராப்ளம். இட்ஸ் லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ரெண்டு சொல்யூஷன் எப்படி இன்டர்லிங்க் ஆகுது,
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் ஒரு அனலைஸ்க்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றது தான் அதான் அண்டர்ஸ்டாண்டிங் த லாஜிக் கனெக்ஷன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங் இருந்தாலும் சரி, இந்த 3 தான் உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் சொன்னேன் தெரியுமா? அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து அண்டர்பின்ஸ் உங்களுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸு. அந்தமாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸில் எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி, ரீஜனல் திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் கனெக்ஷன்ஸு. இப்போ இந்த 3 தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கும் டிசிஷன் மேக்கிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தி ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல் இன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட்னா என்ன புரியுதுல, ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க டீம் மெம்பர்ஸ்குள்ளே, இது கரெக்டாக தப்புட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இன்வெஸ்டிகேட்டிங் ஆர்குமெண்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகக்னைசிங் லாஜிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சுவேஷன் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் எஃபெக்டிவ் ஆர்குமெண்ட்ஸு. இதெல்லாம் தான் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அன் ஆர்குமெண்ட்டுக்கு. அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து இட்ஸ் அபவுட் அனலைசிங் த ஆர்குமெண்ட்ஸ் ஸ்மார்ட்லி அண்ட் லுக்கிங் ஆன் குட் ஆர் பேட் திங்ஸ் வென் ஒன் ஸ்பீக். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து பேசும்போது அவங்க வந்து எதெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, எதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இட்ஸ் அபவுட் அனலைசிங் த ஆர்குமெண்ட் ஸ்மார்ட்லி அண்ட் லுக்கிங் அட் குட் அண்ட் பேட் திங்ஸ் வென் ஒன் பர்சன் ஸ்பீக்ஸ். அதாவது ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் அனலைசிஸ் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஸ்மார்ட் வே ஆஃப் அனலைசிங் பண்ணுறோம். அது எதுக்கு அனலைஸ் பண்ணுறோன்னா, பர்சன்ஸ் எதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, எதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, அதாவது குட் பாயிண்ட்ஸ், பேட் பாயிண்ட்ஸு, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைசிங் லாஜிக்கல் திங்கிங் means to understand when things fit together logically and connected instead of seemingly jumbled and illogical. அதாவது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்குன்னா, அந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இல்லாஜிக்கல் அண்ட் ஜம்பிள்டு வே ஆஃப் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதாவது லாஜிக்கல் அண்ட் கனெக்டட் திங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சீமிங்லி ஜம்பிள்ட் அண்ட் இல்லாஜிக்கல். அதான் சொல்கிறாங்க ரெகக்னைசிங் லாஜிக்கல் திங்கிங். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் வே ஆஃப் திங்கிங், ரெகக்னைசேஷன் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். அப்புறம் உங்களுக்கு பர்சுவேஷன் டெக்னிக். இட்ஸ் அபவுட் கன்வைஸ் பீப்புள் டு அக்ரி வித் தேர் ஆர்குமெண்ட். அதாவது பர்டிகுலர் பர்சன் வந்து அவர் பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஓகே இது வந்து கரெக்டுட்டு கன்வைஸ் பண்ண வைக்கிறது, பீப்புளை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பர்சுவேஷன் டெக்னிக். அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் எஃபெக்டிவ் ஆர்குமெண்ட்னா யூஸிங் ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்சிங் ரீசன்ஸ் டு சப்போர்ட் யுவர் ஆர்குமெண்ட், மேக்கிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ கிளியர். அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ, ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஒரு ஆர்குமெண்ட் வந்து எல்லாருக்குமே கிளியராக இருக்கணும். அது வந்து மற்றவங்களும் வந்து ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்சிங் ரீசனாக இருக்கணும். நம்மளோட ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசனாகவும் இருக்கணும். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ், மேக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியர். அதான் சொல்ல வராங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்ட்டு பார்ப்போம்.